ஈஸ்டர் தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்த அத்தனை ஆன்மாக்களின் தியாகங்களும் மகத்தானது. செல்வம் மணிகலநாதன். போதை மாத்திரைகளுடன் 21 வயது இளைஞன் கைது. எரிபொருள் நெருக்கடி. அரசாங்க ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றுவது தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம். ஒரே நபரின் அதிகார ஆசை மனித குலத்துக்கு வேதனையாக மாறியுள்ளது. கர்தினால் மெல்கம் ரஞ்சித். முரண்பாடு இருந்தால் நீதிமன்றம் செல்லுங்கள், உயிரை பணயம் வைக்க வேண்டாம். அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. மஹிந்த ராஜபக்சவுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பிறப்பித்த உத்தரவு. உயிர்த்த ஞாயிறு. நாடு முழுவதும் தேவாலயங்களுக்கு பலத்த பாதுகாப்பு. சிறையிலும் தனது கைவரிசையை காட்டிய வித்யா கொலை தண்டனை கைதி. பெண் மருத்துவர் அருந்தப்பு. மட்டக்களப்பில் புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 11 பேர் கைது. ரஷ்யா விடுத்த கோரிக்கை அடியோடு நிராகரித்தது அனுர அரசு. ஜேசுபிரான் உயிர்த்தெழுந்து அந்த நாளை போலவே மக்களுடைய துன்பங்களும் துயரங்களும் நீங்கி வடக்கு கிழக்கு எமது தாயக மண் விடுதலை பெற வேண்டும். உயிர்த்த ஞாயிறு அன்று எமது கத்தோலிக்க மக்களும் ஏனைய மதங்களை சார்ந்த மக்களும் படுகொலை செய்யப்பட்டு அந்த கருப்பு வரலாற்றை எம்மால் ஒருபோதும் மறக்க முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள ஈஸ்டர் செய்தியில் மேலும் தெரிவிக்கையில், எங்களுடைய இனத்தின் விடுதலை, உங்களுடைய இனம் படுகின்ற துயரங்களிலிருந்து விடுதலை, உடைய மக்கள் செய்த தியாகங்கள், போராளிகள் செய்த தியாகங்கள் அத்தனைக்கும் இந்த உயிர்த்த ஞாயிறு சார்பாக இயேசு பிரான் உயிர்த்த அந்த நாளிலே எங்களுடைய மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் இன்னும் வடகிழக்கிலே எங்களுடைய மக்களுடைய தாயகமான எங்களுடைய மண் விடுதலை பெற வேண்டும் என்ற நிலையிலே இந்த உயிர்த்த ஞாயிறு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய மக்களுடைய அனைத்து துன்பங்களும் இந்த நாளிலே இறைவன் ஆசியோடு ஒளிந்து போக வேண்டும் என்று பிரார்த்தித்திருக்கிறேன். உயிர்த்த ஞாயிறு அன்று எங்களுடைய கிறிஸ்தவ மக்களும் ஏனைய மதங்களை சார்ந்த மக்களும் படுகொலை செய்யப்பட்ட வரலாற்றை நாங்கள் மறக்க முடியாது. சென்ற அரசாங்கம், இப்பொழுது இருக்கிற அரசாங்கங்கள் கூட இதற்கான தீர்வை பெற்றுத்தருவதாக, சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதாக எடுத்து கூறியிருக்கிறது. ஆனாலும் இந்த அரசாங்கத்தை பொறுத்தமட்டிலே சில விசாரணைகளை மேற்கொள்கின்ற நிலைமை காணப்படுகின்ற அதே நேரத்தில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த குண்டு தாக்கலில் மரித்த அத்தனை உயிர்களுடைய அந்த தியாகம், உயிர்த்த ஞாயிறு பூசையிலே தங்களை அர்ப்பணித்து மன்றாட்டங்களை, தங்களுடைய குடும்ப கஷ்டங்களை இயேசு பிரானிடம் சொல்ல வந்த அந்த மக்களுக்கு அளிக்கப்பட்ட அநீதி கண்டிக்கத்தக்க விடயமாக இருந்தாலும் கூட அதை விசாரணை செய்வதாக மூடி மறைக்கின்ற செயல்பாடுகள்லாம் காணப்படுகிறது. ஆனால் இந்த புதிய அரசு அது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது போல தெரிந்திருந்தாலும் கூட இன்னும் அதற்கான நடவடிக்கைகள் முழுமையாக இடம்பெறவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே நியாயமான ஒரு தீர்ப்பை இந்த அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் இந்த மரித்த ஆத்துமாக்களுக்காக. ஆகவே இந்த உயிர்த்த ஞாயிறு என்பது மக்களுடைய சந்தோஷத்தை கொண்டாடுகின்ற நிலை இருந்தாலும் கூட இந்த வரலாற்று ரீதியான அந்த உயிர் தியாகங்களை செய்த எங்களுடைய மக்களுடைய நினைவையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். அந்த வகையிலே இந்த உயிர்த்த ஞாயிறு தினமாகி என்று ஒரு நீதியான நேர்மையான சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்படுகின்ற ஒரு ஆண்டாக இது அமைய வேண்டும் என்ற ரீதியிலே புதிய அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். உடனடியாக துரித கதியிலே இந்த மக்களை படுகொலை செய்ய, தேவாலயங்களிலே படுகொலை செய்ய எத்தனைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிக தாழ்மையோடும் இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற எங்களுடைய மரித்த ஆத்துமாக்கள் மீதும்
இந்த அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை விட்டிருக்கின்றேன். வடமராட்சி அரசு புலனாய்வு சேவைக்கு கிடைத்த தகவலின்படி 4,00,000 ரூபாய் பெறுமதியான பிரேகாபிலின் எனப்படும் 520 போதை மாத்திரைகளுடன் கரணவாய் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய பிரபல போதைப்பொருள் வியாபாரியை நெல்லையடி போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நாளை பருத்தித்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். சிங்கள புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு எதிர்வரும் நாட்களில் அத்தியாவசிய அரசாங்க ஊழியர்களை மட்டும் பணிக்கு அழைப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய பதற்ற சூழலால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி மற்றும் சவால்களுக்கு மத்தியில் அரசாங்க சேவையை தொடர நியமிக்கப்பட்ட அமைச்சரவை குழு வீட்டிலிருந்தே இணைய வழியில் பணியாற்ற அனுமதிப்பதன் மூலம் எரிபொருள் மற்றும் ஆற்றலை சேமிக்க முடிவு செய்துள்ளது. மேலும் அடுத்த 7 மற்றும் 9 தேதிகளில் பாடசாலை மட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகளை முடிந்தவரை இணைய வழியில் நடத்துவதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து, டிஜிட்டல், பொருளாதாரம் மற்றும் நீதி உள்ளிட்ட அமைச்சகங்களில் அத்தியாவசிய ஊழியர்களை மட்டும் பணிக்கு அழைத்து சேவைகளை தொடரவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தினசரி அரசாங்க ஊழியர்களின் வருகை பதிவை கண்காணிக்க ஒரு சிறப்பு முறையை அறிமுகப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இன்றைய உலகில் அமைதி சீர்குலைந்துள்ளதாகவும் ஒரே நபரின் உலகை ஆட்சி செய்யும் ஆசை காரணமாக மனித குலம் முழுவதும் துன்பத்திற்குள்ளாகியுள்ளது என்றும் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகே தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற முக்கிய திருப்பலியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் உலக அமைதிக்காக சிறப்பாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த காலகட்டத்தில் நாம் உலக அமைதிக்காக பிரார்த்திக்க வேண்டும் எனவும் ஒரே மனிதனின் சுயநலத்தினாலும் உலகை ஆட்சி செய்யும் ஆசையினாலும் மனித குலம் பெரும் வேதனையை எதிர்கொண்டு வருகின்றது என்றும் தெரிவித்துள்ளார். அந்த மனிதனின் மனம் மாறி இந்த தவறான பாதையிலிருந்து விலக வேண்டும் என நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். கிறிஸ்தவம் என்பது வெறும் ஜபிப்பதோ பைபிளை படிப்பதோ மட்டுமல்ல எனவும் அது அன்பும் சேவையும் கொண்ட வாழ்க்கை முறையாகும் என்றும் கூறினார். அன்பு செலுத்துவது, சேவகராக இருப்பது, கடவுளின் முன்னிலும் அயலானின் முன்னிலும் நேர்மையாக வாழ்வது ஆகியவற்றை அது கற்பிக்கின்றது என்று கூறினார். தலைவன் சேவகராக இருக்க வேண்டும் என கற்பிக்கப்படுகின்றது எனவும், ஆனால் இன்றைய உலகை ஆளும் பல தலைவர்கள் சேவகர்களாக அல்லாமல் அதிகாரத்தை மட்டுமே நாடுகின்றார்கள் என்றும் கர்தினால் குறிப்பிட்டார். பயிற்சியை நிறைவு செய்த வைத்தியர்களுக்கான நியமன முறையை எதிர்த்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள வேலைநிறுத்த போராட்டம் எவ்வித அடிப்படையுமற்றது என்று சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், நியாயமான காரணங்களுக்காக வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்பட்டால் அது குறித்து பேச்சு நடத்த முடியும். ஆனால் தற்போது முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டமானது தேவையற்றது. அமைச்சின் கொள்கைகளுடன் ஏதேனும் முரண்பாடுகள் இருப்பின் அப்பாவி நோயாளர்களின் உயிரை பணயம் வைக்காமல் அதனை நீதிமன்றம் ஊடாக தீர்த்துக் கொள்ளுமாறு வைத்திய சங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்றேன். வைத்தியர்கள் அரசு சேவையில் இணைந்து கொள்வதற்கான விண்ணப்ப கால அவகாசம் இன்று சனிக்கிழமை நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைந்தது. இந்த கால அவகாசம் எக்காரணம் கொண்டும் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது. குறிப்பிட்ட நேரத்துக்குள் விண்ணப்பிக்க தவறிய வைத்தியர்களுக்கு அரசு வைத்தியசாலைகளில் பணியாற்றும் வாய்ப்போ அல்லது அதற்கான ஊதியமோ வழங்கப்பட மாட்டாது என்பதில் அரசு உறுதியாக உள்ளது என்றும் அமைச்சர் நளிந்த ஜெயதிச திட்டவட்டமாக தெரிவித்தார். அமைச்சரின் இந்த அதிரடி அறிவிப்பு மற்றும் வைத்தியர்களின் தொடர் பணி புறக்கணிப்பு காரணமாக சுகாதாரத்துறையில் நிலவும் நெருக்கடி மேலும் தீவிரமடைந்துள்ளது. இதனால் அரசு வைத்தியசாலைகளுக்கு சிகிச்சைக்கு வரும் நோயாளர்கள் பெரும் தவிப்புகளுக்குள்ளாகியுள்ளனர். இதேவேளை நியாயமற்ற இடமாற்ற முறையை கண்டித்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் காலை 8 மணி முதல் ஆரம்பமான இந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள அரசு வைத்தியசாலைகளின் சேவைகள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்காத காரணத்தால் போராட்டத்தினை தொடர்ச்சியாக முன்னெடுக்க சங்கம் முடிவு செய்துள்ளது. எமது நியாயமான கோரிக்கைகள் தொடர்பில் அதிகாரிகளுடன் இணக்கப்பாடு எட்டப்படாததால் போராட்டத்தை தொடர தீர்மானித்துள்ளோம். எங்களுடைய அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கைகள் மற்றும் போராட்டத்தின் வீச்சு குறித்து நாளை கூடவுள்ள சங்கத்தின் நிறைவேற்றுக் கொள்ள கூட்டத்தில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகந்ததாச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கையூட்டல் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினரின் 2010 முதல் 2015 வரையான காலப்பகுதிக்குரிய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னர் இந்த சொத்து விவர பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசாரணை நீண்ட காலமாக தாமதமடைந்துள்ளதை குறிப்பிட்ட ஆணைக்குழு ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேல் மேலதிக காலம் வழங்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவை தவிர ஏனைய பல முக்கிய அரசியல்வாதிகளுக்கும் கடந்த வியாழக்கிழமை இவ்வாறான அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் 12 நாட்களுக்குள் தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த காலப்பகுதிக்குள் விவரங்களை வழங்க தவறும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் பல்வேறு ஊழல் விசாரணைகளுடன் தொடர்புடைய தகவல்களை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் இன்று கிறிஸ்தவர்களால் உயிர்த்த ஞாயிறு கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தேவாலயங்களை சூழ விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் விசேட அறிவுறுத்தல்களுக்கு அமைய காவல்துறையினர் மற்றும் ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதன்படி அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல்துறை மா அதிபரினால் விசேட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மக்கள் அதிக அளவில் கூடும் தேவாலயங்களை அடையாளம் கண்டு அங்கு மேலதிக பாதுகாப்பை வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காவல்துறையினர் விசேட அதிரடி படையினர் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து நாடு தழுவிய ரீதியில் தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். மேலும் கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் உள்ள முக்கிய தேவாலயங்களில் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினரும் ராணுவத்தினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதல்களை கருத்தில் கொண்டு பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு வார இறுதி மற்றும் தாக்குதல்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு நிலவும் உணர்வுபூர்வமான சூழலை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறுப்பில் இருந்து நெடுந்தீவுக்கான கடற்போக்குவரத்து தற்போது தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெடுந்தீவு குறிகட்டுவான் இடையே சேவையில் ஈடுபடும் அரசு படகு சேவை கடந்த வெள்ளிக்கிழமை தொடக்கம் தனியார் கையில் வந்துள்ளதுடன் தொடர்ந்தும் இவ்வாறான நிலையை தொடர்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வழித்தடத்தில் சேவையில் ஈடுபடும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறுப்பில் உள்ள படகுகளில் ஒன்றான குமுதினி படகு திருத்த வேலை காரணமாக சேவையில் ஈடுபடுவதில்லை. அத்துடன் வடதாரகை படகு திருத்த வேலைக்காக திருகோணமலையில், நெடுந்தாரகை திருத்த வேலைக்காக நெடுந்தீவிலும் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அரசு படகுகள் சேவையில் இருந்து முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தனியார் படகான கரிகணன் படகே தற்போது பயணிகள் சேவையில் இணைந்துள்ளதுடன் வழமையாக காலை 11:30 மணி படகு சேவையினை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பண்டிகை காலம் நெருங்கி வரும் நிலையில் காலை 11:30 மணி சேவை நிறுத்தப்பட்டதால் உள்ளூர் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். படகு சேவைகள் தொடர்பாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் உரிய திட்டமிடலின்றி செயல்பட்டு வருவதுடன் பயணிகள் சேவைக்காக மாற்று ஏற்பாடுகள் செய்வது தொடர்பிலும் அக்கறையின்றி இருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. புங்குடுதீவு மாணவி வித்யா சிவலோகநாதனை பாலியல் அத்துமீறலுக்கு உட்படுத்தி கொலை செய்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி ஒருவர் பல்லேகல தும்பரை சிறைச்சாலையில் பெண் மருத்துவர் ஒருவரை அத்துமீறலுக்கு உட்படுத்த முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கைதிக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர் சிறைக்கு சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கைதியை பரிசோதித்துக் கொண்டிருந்த மருத்துவரை கைதி அத்துமீறலுக்கு உட்படுத்த முயன்றதாகவும் மருத்துவமனை பணியாளர்களும் சிறை காவலர்களும் தலையிட்டு அவரை காப்பாற்றியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பல்லேகல காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மட்டக்களப்பில் புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 11 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெள்ளாவளி காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திக்கோடை ஆனந்த பிள்ளையார் ஆலய பகுதியில் உள்ள வீடு ஒன்றை இன்று அதிகாலை 5 மணியளவில் காவல்துறையினர் முற்றுகையிட்டுள்ளனர். இதன்போது புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 2 பெண்கள் உட்பட 11 பேரை கைது செய்தனர். புத்தளம், அட்டாளைச்சேனை, கல்கமுவ, பெரிய போரதீவு, பெரிய நீலாவணை, பொல்காவலை, திக்கோடை பிரதேசங்களை சேர்ந்து 11 சந்தேக நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர்.
கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து ஸ்கேனர் இயந்திரம் மற்றும் வேன் ஒன்றையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் ஒரு சிறிய அளவிலான அணுமின் நிலைய திட்டத்தை தொடங்குவதற்கான ரஷ்யாவின் முன்மொழிவை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளது என்று கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சமீபத்தில் இலங்கைக்கு வருகை தந்த ரஷ்ய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ஆண்ட்ரி டுரென்கோ இலங்கை தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தினால் இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை தொடங்க ரஷ்யா தயாராக இருப்பதாக கூறினார். இருப்பினும் இதுகுறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கை தற்போது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து வருவதாக வலியுறுத்தினார். அணுமின் நிலையம் அமைப்பது தொடர்பாக ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தைகள் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன. மார்ச் மாத தொடக்கத்தில் வெளியுறவு அமைச்சரை சந்தித்த ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் யகோரியா எரிபொருள் கொள்முதல் குறித்த கலந்துரையாடல்களின் போது அணுசக்தி தேர்வை மீண்டும் வலியுறுத்தினார். ரஷ்யாவின் முன்மொழிவுக்கு முன்னரே ஒப்புக் இலங்கை இன்று எரிசக்தி பற்றாக்குறையை எதிர்கொண்டிருக்காது என்று தூதர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் அணுசக்தி தேர்வுகளின் வரலாறு 2010ஆம் ஆண்டிலிருந்து தொடங்குகிறது. மேலும் இது தொடர்பாக ஒரு சாத்தியக்கூறு ஆய்வும் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் 2023ஆம் ஆண்டில் நிலத்திலோ அல்லது கடலிலோ நிறுவப்படக்கூடிய அணுமின் நிலையம் அமைப்பது குறித்து ரஷ்யாவின் முன்மொழிவுக்கு இலங்கை அணுசக்தி ஆணையமும் கவனத்தை ஈர்த்திருந்தது. ரஷ்யா ஏற்கனவே இந்தியா, சீனா மற்றும் பங்களாதேஷ் போன்ற பிராந்திய நாடுகளில் அணுமின் நிலையங்களை கட்டி வருகின்றது. இருப்பினும் நாட்டின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்ய அணுசக்தியை பயன்படுத்துவது குறித்து இதுவரை எந்தவொரு உறுதியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அன்னை பூபதி அம்மாவின் 38ஆம் ஆண்டு நினைவு தின அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வலிவடக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தொகுதி அலுவலகத்தில் நடைபெற்றிருந்தது. அன்னை பூபதி அம்மாவின் 38ஆம் ஆண்டு 18ஆம் நாள் நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வினுடைய தலைமையை வலிவடக்கின் உறுப்பினர் குலதுங்கம் வெல்வராசா ஏற்றுக்கொண்டார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஈகை சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தினார். வலிவழக்கின் பிரதேச சபை உறுப்பினர் தியானி சந்திரன் அவர்கள் மலர் மாளிகை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் சபையின் உறுப்பினர்கள், கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி தங்களது அஞ்சலியை செலுத்தினார்கள். அன்னை பூபதி அம்மாவின் தியாக பாதை என்றும் தமிழர் மனங்களில் நிலைத்திருக்கும் என்பது மாற்று கருத்து அல்ல. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு சூத்திரதாரி என்ற பெயரில் ஒரு மாயையை தோற்றுவித்து அதனூடாக தேசத்தை பாதுகாத்த ராணுவ வீரர்களையும் அரசியல்வாதிகளையும் வேட்டையாடும் நடவடிக்கையை அனுர அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். ரத்தினபுரி மாவட்டத்தில் இடம்பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலை உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினரை பாதுகாப்பதற்கான கையெழுத்து சேகரிக்கும் நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குற்றம் சாட்டினார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு சூத்திரதாரியை கண்டுபிடிப்போம் என்ற வாக்குறுதியை வழங்கிய அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் சூத்திரதாரி என்பது ஒரு கட்டுக்கதை என்பதை ஜேவிபி தலைவர்கள் நன்கு அறிவார்கள். கர்தினால் உள்ளிட்ட கத்தோலிக்க சமூகத்துக்கு திருப்தியை உண்டாக்க தற்போது சினிமா பாணியிலான பழிவாங்கல் நாடகத்தை அரசாங்கம் அரங்கேற்ற தொடங்கியுள்ளது. மட்டக்களப்பு சியோன் தேவாலய தாக்குதலுக்கு பிள்ளையான் தொடர்பு பட்டிருப்பதாக ஜனாதிபதி கூறுகிறார். ஆனால் ஒரு வருட காலம் சிறையில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையானுக்கு எதிராகவோ நீதிமன்றத்திலோ அல்லது பாராளுமன்றத்திலோ முன்வைக்கப்பட்ட விடயங்கள் தாக்குதலுக்கு தொடர்பான எந்த ஒரு நேரடி சாட்சியமும் இல்லை. கோடபய ராஜபக்சவை இதனுடன் தொடர்பு படுத்துவதற்கு பிள்ளையான் பாயால் எதையாவது சொல்ல வைக்க அவருக்கு கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது. தற்போது தேசத்தை பாதுகாத்த மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலை இலக்கு வைக்கப்பட்டுள்ளார். கட்டுவாப்பட்டிய தேவாலயம் இருந்த இடத்தை அவரே காட்டிக் கொடுத்தார் என்பது அப்பட்டமான பொய். தாக்குதல் நடந்த போது அவர் இந்தியாவிலும் அதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னர் மலேசியாவிலும் இருந்தார். அமெரிக்க FBI அறிக்கை, ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கைகள் மற்றும் சர்வதேச புலனாய்வு தகவல்கள் அனைத்தும் சக்ரானை இதற்கு சூத்திரதாரி என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன. நிலைமை இவ்வாறு இருக்க ரவி செனவிரத்ன மற்றும் ஷானி அபேசகர் ஆகியோரின் திரைக்கதைக்கு அமைய சுரேஷ் சலையை பிணை கைதியாக அடைத்து வைத்துள்ளனர். சுரேஷ் சலை போன்ற வீரர்களை இருட்டறையில் அடைத்து வைத்துள்ள இந்த அரசாங்கம் மறுபுறம் இஷாரா செவ்வந்தி போன்றவர்களுக்காக போலீஸ் நிலையத்தில் கேக் வெட்டி பாட்டி நடத்துகின்றது. 16 மாத கால அனுர அரசாங்கத்தின் ஆட்சியில் நாட்டின் சட்டம் எந்த அளவுக்கு சீரழிந்து போயுள்ளது என்பதற்கு இதுவே சான்றாகும் என்றார்.
இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்ட கிளையின் நிர்வாக குழு உறுப்பினரும் கிராஞ்சி வட்டாரத்தின் அமைப்பாளருமான திருமதி தியானந்தன் ஜே சித்ரா அவர்கள் கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்காக மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளார். கடந்த கால அரசாங்கங்களைப் போலவே மாற்றம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கமும் தமிழ் மக்கள் மீதான அச்சுறுத்தல்களையும் அடக்குமுறைகளையும் அதே பாணியில் தொடர்வதை இந்த நடவடிக்கை மேலும் உறுதிப்படுத்துவதாகவே அமைந்துள்ளது. இதுகுறித்து காவல்துறை வழங்கிய அழைப்பாணையில் எதிர்வரும் 2026 4/7 அன்று காலை 10 மணிக்கு கொழும்பில் உள்ள விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. திருமதி தயானந்தன் ஜே சித்ரா அவர்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவால் 3வது முறையாகவும் விசாரணைக்காக கொழும்புக்கு அளிக்கப்படுவது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு ஒரு தமிழ் தேசிய அரசியல் செயற்பாட்டாளரை தொடர்ச்சியாக கொழும்புக்கு அழைத்து விசாரணை என்ற பெயரில் அச்சுறுத்துவது தமிழ் மக்கள் மத்தியில் மிகுந்த கவலையையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த கால ஆட்சியாளர்களின் கொள்கைகளையே தற்போதைய அரசாங்கமும் தமிழர்களுக்கு எதிராக கையாண்டு வருவதோடு இவ்வாறான அநீதியான செயல்கள் தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுவது பாரிய ஜனநாயக விரோத செயலாகும். தமிழ் மக்களின் அரசியல் குரல்களை நசுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் இத்தகைய தொடர் விசாரணைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதே அனைவரினதும் எதிர்பார்ப்பாக உள்ளது.